The belief which you hold in the beginning of the journey defines your journey. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவேன். நீங்கள் எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் நீங்கள் என்ன நினச்சி ஆரம்பிக்கிறீங்களோ அதுவாகவே முடியும். அக்கௌண்ட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் நான் சென்டம் வாங்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் உழைக்க போகிறேன் அப்படின்ற நினைப்போடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் வாங்குவீங்க. நான் கூட பல சென்டம்களை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். அவளாக சந்திக்கலாம், பார்க்கலாம். சரியா? அடுத்தது நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 17 வரைக்கும் பார்த்துருவோம். கரெக்டாக? இல்லஸ்ட்ரேஷன் 18 இதில் வந்து ஒரு கான்செப்ட், ரிசர்வ் கான்செப்ட் வருது. அது என்னன்றதை பார்த்துடலாம். ரிசர்வ்ஸ் அப்படின்னாலே ஃப்யூச்சர் யூஸ்க்காக எடுத்து வைக்கப்பட்ட பைசா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை நம்ம ரிசர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு கான்செப்டும் வருது, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ப்ரொவிஷன் அப்படின்றதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனி ப்ரொவிஷன் எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க, பைசாவை ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு செலவு இருக்க போது அதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 11th ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொவிஷனாக கொஞ்சம் பைசாவை முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த டெட் வந்து நான் கொடுத்துருக்கேன், திரும்பி வருமா வராதான்னு எனக்கு தெரியாது, டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் பைசா எடுத்து வச்சோன்னா அதுக்கு தான் ப்ரொவிஷன் அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ்ன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுது, அதுக்காக நான் ப்ரொவிஷன் கொஞ்சம் பைசாவை முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வரும்போது எப்போவுமே நம்ம எடுக்க வேண்டிய விஷயம், கரண்ட் இயரில் என்ன எடுத்து வைக்கிறாங்களோ அதை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பேமெண்ட். ஏன்னா அது பேமெண்ட் கிடையாது, அதுக்குன்னு அலோகேட் பண்ண ஒரு பைசா தான். அது வந்து அவுட்ஃப்ளோ எதுவுமே இல்லை, நோ அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவுட்ஃப்ளோ இல்லை, பட் ஆனால் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்து வைக்கிறோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் என்ன, -2 லேக்குன்னு இருக்குது. கரெக்டாக கண்ணை திறந்து பார்க்கணும், ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அது மைனஸ்ன்னு அர்த்தம். க்ளோசிங் எவ்வளோ, 5,40,000. ஸோ 5,40,000 -2 லேக் அப்படின்னு வரும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக? அப்போ 5,40,000 ப்ளஸ் 2 லேக்ஸ் இங்கே போட்டிருக்காங்களா? 5,40,000 ப்ளஸ் 2 லேக்ஸ் எவ்வளோ வரும், 7,40,000. முடிஞ்சுதா? ஸோ டிவிடெண்ட் பெய்டு ப்ரப்போஸ்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரீவியஸ் இயர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கே. ஸோ நம்ம எதை எடுத்துக்கணும், 2024 எடுத்துக்கிறோம். கரெக்டாக? ஸோ 2,10,000 அதை போட்டுடுறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்வ்ஸ். இங்கே ரிசர்வ்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுது, அடிஷ்னலாக என்ன ரிசர்வ் இருந்தாலுமே அதை எடுத்து நெட் ப்ராஃபிட் கூட நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருக்குது 1,50,000, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் மேட் டியூரிங் த கரண்ட் இயர், அவனே தெளிவாக கொடுத்துட்டான் கரண்ட் இயர்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் இயரை தான் நம்ம எடுத்துக்கணும் நான் சொல்லிட்டேன். கரெக்டாக? ஸோ இந்த கரண்ட் இயர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 2,30,000. அதையும் போட்டு ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். தட்ஸ் ஆல்.